சாதாரணமாக வாட்ஸ்அப் ஹேக்குன்னு சொல்லும்போது முன்னைய காலகட்டங்களில் ஸ்கேம் என்ற ரீதியாக பண ரீதியாக தான் வந்தது. ஆனால் இப்போது வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது 25-30 தொடக்கம், அதாவது சுமார் இப்போதைக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் ஹேக் சம்பந்தமாக விடயங்கள் வந்திருக்கு. அந்த விடயங்களிலும் இப்போது வந்து 0 கிளிக் என்ற அந்த வாட்ஸ்அப் ஹேக் முறை தான் மிகவும் பிரபலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. 0 கிளிக் என்பது வந்து முன்பு வந்து ஸ்கேம், அதாவது பண ரீதியாக விடயங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட தரவுகளை திருடுவதாக இருக்கலாம், அப்படியான விடயங்கள் தான் வந்தது. ஆனால் இப்போ 0 கிளிக்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதாவது எதையும் கிளிக் பண்ணவோ டவுன்லோட் பண்ணவோ அவசியம் இல்லை. அது ஒட்டோவாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒட்டோ டவுன்லோடுன்றதை நீங்கள் ஒன்றை இருந்தால், அதாவது ஹேக்கர்ஸ் வந்து ஒரு ஹேக்கான மென்பொருளை அதற்குள் ஊடுருவதன் மூலம் ஒட்டோவாக வந்து அதில் இன்ஸ்டால் செய்யப்படும். அதன் போது உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும். அவங்க என்ன செய்யறென்றால், ஹேக் செய்யப்படும் போது உங்களுடைய நீங்கள் ஏதாவது குரூப்பில் எட்மினாக அல்லது எட்மின் குரூப்பில் ஏதாவது இருந்தால் அந்த எட்மின் அதிகாரத்தை அவங்க எடுத்து அதன் மூலம் அதாவது வேறு முறைகளில் ஸ்கேமாக இருக்கலாம், தனிப்பட்ட தரவுகளை திருடராக இருக்கலாம், பல ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ள இதுவும் வாய்ப்பாக அமைகிறது. பொதுவாக ஹேக்கர்ஸ் வந்து இது மாதிரியான வாட்ஸ்அப் ஹேக் செய்யும் போது வெளிநாடுகளில் இருந்த அந்த தொலைபேசி இலக்கங்களை வைத்துத்தான் இவங்க அதில் வந்து எட் பண்ணுவாங்க. இதன் போது நாங்கள் இதிலையும் கவனிப்பாக இருக்க வேண்டும். பொதுவாக வந்து இந்த 0 கிளிக் என்பது வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் காணப்படும். ஆனால் இது வந்து அதிகமாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்ட் விட iOSல தான். ஆகவே இவ்வாறான இந்த ஹேக்கர்ஸிலிருந்து நாங்கள் பாதுகாப்பதற்காக முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் என்றால், உங்களுடைய ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம், அதனுடைய மென்பொருளை அதாவது சாஃப்ட்வேரை முதல்ல ஃபோன் சாஃப்ட்வேரை நீங்கள் அப்லோட் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய அந்த மென்பொருளை அப்டேட் செய்ய கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரலாம். அப்படி இல்லை என்றால் ப்ளே ஸ்டோரில் போய்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கின்ற அந்த ஆட்டோ டவுன்லோட் மோட் என்பதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்ள வேண்டும். அத்தோடு அதில் இருக்கும் யாருக்கு உங்களை எட் பண்ண முடியும் குரூப்பில் என்று வந்து இருக்கும், ஹூ கேன் எட் யூ இன் கான்டாக்ட் என்று. இப்போ அதன் போது அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி செய்ய வேண்டும். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து 2 ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் என்பதையும் மறக்காமல், அது மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் ஒன் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக் ஆகியிருந்தால், நீங்கள் உங்களுக்கு ஹேக் செய்யப்பட்டிருந்த அந்த மெசேஜ் வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய அந்த சாஃப்ட்வேரையும் வாட்ஸ்அப்பையும் அப்லோட் செய்து அதில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும் 24 குறிப்பாக சாதாரணமாக 24 ஹவருக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இது வெரிஃபை பண்ணலாம் என்று. அப்படி நீங்கள் அப்டேட் செய்த பின்னர் 24 ஹவருக்கு பின்னர் நீங்கள் அதை திரும்ப ஓப்பன் செய்தால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. இதற்காக நீங்கள் வாட்ஸ்அப்பை டிலீட் பண்ண வேண்டிய என்ற அவசியம் இல்லை. சாதாரணமாக அந்த 2 மென்பொருட்களையும் நீங்கள் அப்லோட் செய்து கொள்வதே போதுமானதாகும்.